Good afternoon, everyone. Now the time is 12:55 p.m. on 8th September 2025. We are in a live market. So, how we have opportunities? How many opportunities we have today in using Smart Decider Pro? எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிச்சா, இன்னைக்கு என்ட்ரி கிடைக்கலையா அப்படிங்கிறத வி கேன் அனலைஸ் நவ். நல்ல ஒரு மூவ் இருக்கும் இன்னைக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். எதிர்பார்க்குற பொசிஷனலாக இருக்கவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஒரு ஸ்மால் பை இதில் தான் இருக்குது, செல்லுக்கு வரல. ஸ்மார்ட் டிசைடர் மட்டுமே வச்சு பார்த்தாலும் அது புரிஞ்சுக்கலாம். ஒரு டே டைம் ஃப்ரேமில் இருக்கும் போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு கன்ஃபர்மேஷனில் இல்லை. பட் ஹையர் டைம் ஃப்ரேம் ஆன மீடியம் நான் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் நிறைய வெபினாரில். அப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் மார்க்கெட் வந்து ஒரு செல்லை ஆக்டிவ் பண்ணாமல் செல் ரிவர்சலில் இருக்குது. செல்லை வந்து இன்னும் கொடுக்காம பையர்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க ஆஸ் ஆஃப் நவ். அது நல்லாவே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ சாட்டர்டேவும் நம்ம கிளியராக கெஸ் பண்ணோம் மண்டேக்கு வந்து ஒரு அப்சைடு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னதான் மார்க்கெட்டை ஃபேக்காக ட்ரை பண்ணாலும் அப்சைடு போகலாம். கொஞ்சமாக பெருசாலாம் நான் எதிர்பார்க்கல, கொஞ்சமாக போகலான்னு எதிர்பார்த்தோம். எப்படின்னு பார்த்தோம்னா டே டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு இன்டிசிஷனல் டார்கெட் அடித்து இந்த லோவை இங்கே ஒரு பிரேக் பண்ணாமே இருக்காங்க பாருங்கள். இந்த ஹையை வந்து அவங்க கீழே க்ளோஸ் பண்ண விடலை. போன மார்க்கெட் திருப்பி வந்து அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்காக பையில் இருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் பைன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஆஸ் வி நோ தட் ஈவன் இன் தி ஹையர் டைம் ஃப்ரேம் வென் வி சேஞ்ச் யூசிங் மீடியமில் பார்த்தீங்கன்னா on Saturday we got a indecisional candle, so that means that the direction color is very important. So இந்த arrow mark ரொம்ப important. So பையை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பையை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். எப்போ பையை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இதுக்கு கீழே அவங்க சாலிடாக போய் ட்ரேட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், ட்ரேட் ஆகணும். இவங்க அழகாக இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு இங்கே பாருங்கள் ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டில் போட்டாங்க. போகும்போதே அவங்களுக்கு டிசிஷன் தெரில, பட் இருந்தாலும் மார்க்கெட் பையர்ஸ் கையில் தான் இருந்துச்சு. நிறைய ஓஐலாம் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் பை சைடில் போயிட்டு அப்புறம் நியூட்ரல் ஆகி அப்புறம் பையர்ஸே கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ். இதை நம்ம கிளியராகவே ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் சாட்டர்டேவே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு பார்க்கணுன்றது இல்லை, சாட்டர்டேவே தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு லைன் போடுறேன் பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஹைக்கு ஒரு லைன் போடுறேன் பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த இடத்த விடவே இல்லை பாருங்கள். இந்த ப்ரைஸ் அவங்க கொடுக்கல, இந்த ப்ரைஸ் அவங்க கொடுக்க விடலை, க்ளோஸ் வைக்கவோ கீழவோ விடலை. அங்கே தான் அவங்க கண்ட்ரோல் இருக்குது, அங்கேருந்து எடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இட்ஸ் பிளான்டு. இட்ஸ் நாட் தட் இன்னைக்கு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி பிளான்ட். ஆல்சோ வென் வி கன்வெர்ட்டிங் இட் டு த லோவர் டைம் ஃப்ரேம் மீடியம் ஆல்சோ பையில் தான் க்ளோஸ் பண்ணாங்க ஃப்ரைடேவே. ஸோ இது முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. லோவர் டைம் ஃப்ரேம் 15 போனதுனால நான் லோ டைம் ஃப்ரேம் செட்டிங்கில் மாற்றினாலும் எனக்கு இங்கே ஒரு பை கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பை இருந்திருக்கு, அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும், அதுக்கு கீழே வந்த பையை விட்டுறக்கூடாது. அதுவும் பையிலே தான் இருக்குது மார்க்கெட். இங்கே பாருங்கள், பை 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 இன்டிசிஷன் ஆல்சோ பை. எப்போ ஒரு இன்டிசிஷனல் பை வருதோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சுச்சுவேஷன். அதுக்கு மேலே பையர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஸோ சாட்டர்டேவே கிளியராக தெரிஞ்சிச்சு. 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லையும் பார்க்கும் போது ஒரு பை சைடு எடுக்கலாம், ஒரு செல் சைடு எடுக்கணும்னா பெரிய டார்கெட் வைக்க வேண்டாம் அப்படின்றது இதை வச்சு தெரிஞ்சிச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் அப் சைடு தான் மார்னிங்கே ட்ரை பண்ணாங்க. பட் நமக்கு நல்ல என்ட்ரி கிடைச்சாதான் வி வில் டேக் ஆஸ் அ இன்ட்ராடே பிளேயர்ஸ். பொசிஷனலாக ஸ்விங் பிளேயர்ஸ் நோ ஹவு டு ட்ரேட், தட் வி டோன்ட் ஹேவ் டு டிஸ்கஸ். உங்களுக்கு நல்லாவே இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சிருக்கும். பட் யூஸிங் ஸ்மார்ட் டிசைடர் எப்படி நம்ம வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 1 மினிட் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், 1 மினிட்டை சிம்பிளாக போய் பார்ப்போம். சிம்பிள் 1 மினிட்ல நமக்கு ஏதாவது எஸ் இங்கே பாருங்கள், இன்னைக்கு எதுவுமே வரல. காலையில் புட்டில் மட்டும் வந்தாங்க, அதுக்கு தேவையான ப்ராஃபிட்டை புட்டில் கொடுத்துட்டாங்க. பட் பொசிஷனலி நமக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 50% ப்ராஃபிட் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போது நமக்கு ஏதாவது இன்டிசிஷன் இருக்கணும். பட் நம்ம அந்த 1 மினிட் ரூல் படி பார்க்கும்போது நம்ம எனிதிங் க்ளோசர் டு 3 PM இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ரூல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே நிறைய ஆல்ரெடி எல்லாமே பைலியே தான் இருக்குது. இங்கே பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்டிசிஷனல் கொடுத்தாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு. ஆல்சோ நான் சொன்ன 2 லைன்ஸ் மர்ஜ் ஆகுது, அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் அபோவ் போயிட்டாங்கன்னா சாலிடா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஐம் கன்வெர்ட்டிங் இட் டு 5 மினிட்ஸ் ஆஸ் பர் அ ரூல். வெரி சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இண்டிசிஷனை மார்க் பண்ணிட்டோம், ஹை அண்ட் லோவை 5 மினிட்ஸில் மார்க் பண்ணோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாப் லாஸை கீழே ஆல்டர் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இது ஒரு எஃபெக்டிவ் மாடலாக அப்படின்னா இல்லை, எடுத்தோடனே எஃபெக்டிவ் மாடல் இல்லை. மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. வைக்கும் போது நமக்கு ஒரு கிளியராக அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் இருந்தால் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். எப்படி ட்ரேட் பண்ணுவோம், நம்ம கீழே போயிட்டு ஒன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு நல்லா தெரியும். அக்ரெசிவ் என்ட்ரி ஒன்ஸ் கீழே போயிட்டாங்க, திருப்பி உள்ளே வந்தாங்கன்னா ₹1 தான் ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல உள்ள என்ட்ரி ஆகிடுவாங்க. எடுத்திருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த இடத்துல கிடச்சிச்சிங்க பாருங்கள். மார்னிங் சூப்பராக ஒரு 45% போச்சு, ஒரே அடி தான் தூக்குனா 45%. நம்ம லெவலில் தான் மேலே போச்சு மார்க்கெட்டு. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கும் போது அங்கேயும் மறுபடியும் எங்களுக்கு ஒரு இன்டிசிஷனல் கேண்டில் வந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் யூஸ் பண்ணி சொன்னீங்க இது இந்த இடத்துல சூப்பராக ப்ராஃபிட் எடுத்தோன்னு. அதுவும் சூப்பர் தான். ஏன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிற இடத்துல அதே மாதிரி சிக்னலில் நமக்கு ஒரு இன்டிசிஷன் கிடச்சுன்னா ஒன்றும் ஆகாது. இந்த ஸ்டாப் லாஸ் கீழே மாறிடுச்சு, அவ்வளோதான். இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் முடிஞ்சிச்சு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மார்க்கெட்டு நம்ம சைடில் தான் இருக்குது, நம்ம திங்க் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ இப்படி போட்டாச்சு மார்க்கெட்டு அழகாக கிளியராக மேலே போயிட்டு திருப்பி வந்து ப்ராஃபிட் இந்த லோ உடைக்க உள்ள பாருங்கள். இந்த இடத்துல க்ளோஸே வைக்கல வச்சுருந்தாங்கன்னா சென்டிமெண்ட் மாறி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகலை, அழகாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ 5ல் இருந்தால் 15க்கு போயிடுவோம் இல்லையா. அப்போ பாருங்கள் 15ல் கூட நமக்கு பயப்படவே வேண்டாம். அழகான பை வந்து பையில் வந்து ஜோன் கொடுக்கவே இல்லை. நம்ம பை லெவல் இப்போ 5ல் பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு பை வேல்யூ வர வந்திருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. இங்கே பார்த்தீங்களா 62.675. நான் ரஃப்லி ஒரு வேறு கலர் ஆரஞ்சில் போட்டுறேன், அதுதான் நம்ம பை வேல்யூ. இப்போ 15ல் இருந்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சைடை மட்டும் பார்த்தே பேசிகிட்டு இருக்கேன். 15ல் இருந்தீங்கன்னா மார்க்கெட் அழகாக வந்துடுச்சு, பை லெவலில் வந்தாங்க. மார்க்கெட் இது வரைக்கும் திரும்பவே இல்லை, அங்கே தான் டிசிஷன் எடுத்தாங்க. நம்ம எங்கே பணம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் பாருங்கள் 100% இந்த இடத்துலேருந்து. அதை கூட நீங்கள் விட்டுருங்க, எடுக்கல அக்ரெசிவாக எடுக்கல, ₹1 ஸ்டாப் லாஸ்னா விட்டுறலாம். திருப்பி நம்ம அந்த 5 மினிட் பை ஜோன் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடம் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு 5 மினிட்டில் போய் கூட நீங்கள் அந்த 1 மினிட் இது எடுத்துருக்கலாம். ஒன்ஸ் இந்த இடத்த விட்டுட்டீங்க, திருப்பி மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போய் என்ன டைம் பார்த்துக்கோங்க, இந்த மேலே போயிட்டு திருப்பி இந்த பை ஜோன், இதான பை ஜோன் நம்மளுக்கு. அழகாக பை ஜோனில் வந்துருந்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டாப் லாஸ் இங்கே கூட வச்சுக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மேலே வந்துட்டாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்தவங்க திருப்பி மேலே க்ளோஸ் வச்சு மேலே ட்ரேட் ஆகணும்ல, அதான ரூலு. மேலே க்ளோஸ் வைக்கணும், மேலே ட்ரேட் ஆகணும். மேலே போனாங்க ஆகலை, மேலே க்ளோஸே ஆகலை, மேலே க்ளோஸும் ஆகலை. மேலே க்ளோஸ் ஆனாலும் மேலே ட்ரேட் ஆகணும், சரிங்களா, உள்ளே வந்துட்டு போகும்போது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அழகாக, இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள். வந்து மேலே க்ளோஸ் வச்சாங்க, மேலே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போ என்ன ஆவாங்க, திருப்பி வந்து நம்ம பை ஜோனில் வந்து நம்ம வேல்யூவில் நம்ம என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கோமோ, வாட் எவர் த ப்ரைஸ் தட் வி ஹவ் கிவன் ஹியர், இந்த பை ஜோன் ப்ரைஸ் உங்களுக்கு 1 மினிட் இருக்கும்ல, தே கேம் அண்ட் took an entry clearly and they went up. If you want to confirm additional confirmation, if you want, you can go to Nifty chart also to see is there any indecisional. So no indecisional from there. Here we got an indecisional at 11:43. So 11:43 super indecisional. So I'm just plotting just for all our experience now. So நான் என்ன போடுறேன்றது you guys know. Simple தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. So it's not an aggressive. Market came down, closed below. Again they have to come and close and trade above. கரெக்டு தானே, அதே ரூல் தான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள். 12:10க்கு அழகாக மேலே போயிட்டாங்க. 12:10க்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா பாருங்கள், கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டி. 12:10க்குலாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஏன்னா நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ ஆல்ரெடி. ப்ரீமியம் would have given you entry earlier. ஈஸியாக premium same pattern as given, closed above. Today's first indecision we have taken and yesterday's 3 PM also we have taken. So 5 and yesterday's 1 minute very valid. அதை எடுத்துட்டோம். அழகாக market went above, came retested, easier they went above. If you have people who have the decider indicator, நீங்கள் என்ன பண்ணணும், now go and check the put also. By the time he had came up and for this retesting, அங்கே வந்திருந்த ஏதாவது இன்டெசிஷன், இஃப் தேர் வாஸ் எனி இன்டெசிஷன் இன் த புட், தே வுட் ஹவ் வெண்ட் பிலோ அண்ட் ஹீ வுட் ஹவ் கம் ஹியர் ஃபார் அ ரீடெஸ்ட். தட்ஸ் த கிளாசிக் எக்ஸாம்பிள். கோ அண்ட் செக் இன் 24,800 புட், கிளியர் என்ட்ரி, சூப்பர் ப்ராஃபிட் வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸ். ஐ எக்ஸ்பெக்டட் 50%, they have given already. It was one fantastic morning, they gave good profit. Again we have traded here. It is one fine day. நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருந்திருப்பாங்க, எந்த பக்கம் ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஜஸ்ட் ஸ்மார்ட் டிசைடர் வில் ஹெல்ப் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட் வித் யூ டு ஃபைண்ட் த ட்ரெண்ட். See you tomorrow with the new levels. Bye bye.